விஜய் எதை வச்சு சூஸ் பண்ண போறாரு, இல்ல அவர் தொகுதி எப்படி சூஸ் பண்ணுவாரு? இல்லைங்க, எதை வச்சு ஒரு கட்சி ஆரம்பிச்சாரோ அதை வச்சு தானே வேட்பாளர்கள் போடுவார். சும்மா இருந்துட மாட்டார்ல. இப்போ உங்களுக்கு தோன்ற கேள்வி வந்து அவருக்கு எத்தனை வருஷமா தோணிருக்கும், கட்சி என்னைக்கு ஆரம்பிச்சாரோ அன்னைக்கே தோணிருக்கும் யாரெல்லாம் எங்கே போடுறதுன்ட்டு. அப்போ அவங்க சைலண்ட்டாக பல ஊர்களில் நீ தான் வேட்பாளர்னு சொல்லி வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க என்ன அறிவிக்கிறதுக்கு லேட்டாகுமே தவிர வேலைகள் நடந்துட்டு தானே இருக்கு. ஓகே, விஜயகாந்த் அவருடைய பிரைம் டைம்ல ரொம்ப அடிச்சு அவரை பேச வச்சது வந்து திமுக வடிவேலை வச்சு நிறைய பேசினாங்கன்றத பார்த்தோம். இன்னைக்கு தேமுதிக அவங்க கூட கூட்டணி அப்படிங்கிறத இல்லைங்க, அப்படி நினைச்சா நீங்க எந்த செயலுமே செய்ய முடியாது. ஏன்னா எல்லா தொண்டர்களும் தலைமை செய்வதை முழுக்க முழுக்க ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படி ஏற்றுக்கிற கட்சி தான் ஜெயிச்சிருக்கு. நடுவில் வந்து அவங்களுடைய கருத்துக்களை பொது வெளியில் வந்து சொல்லி ஒரு பெரிய கலவரமாக அதை உருவாக்குறவங்க கட்சி வந்து எப்போவுமே வீணாக தான் போயிருக்கு. ஸோ அதனால் வந்து தொண்டர்களை இராணுவ கட்டுப்பாட்டோடு நடத்தின தலைவர்கள் நீங்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அதில் தான் ஜெயலலிதா அம்மாலாம் நிற்கிறாங்க. அவங்க என்ன முடிவெடுத்தாலும் அதை கண்ணை மூடிட்டு கேட்டுட்டு போகிற கூட்டமாக தான் இருந்துச்சு. தேமுதிகவிலையும் அப்படி தான் இருக்கணுங்கிறது வேற. இப்போ ஒரு கட்சி ஒன்றுமே இல்லாமல் அழிஞ்சு சின்னாபின்னமாக ஆயிடணும் அப்படின்னா பிரேமலதா எடுக்கிற முடிவுகள் அவங்க நினச்ச மாதிரி எடுத்துடலாம். ஆனால் ஒருத்தர் இறந்துட்டார், நம்மளை நம்பி ஒரு கட்சி நிற்கிது, அதில் பல தொண்டர்கள் இருக்காங்க, அவங்கள நட்டாத்தில் விட்டுறக்கூடாதுன்னு அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அவங்க எடுத்த முடிவு தவறானது. ஏன்னா விஜயகாந்த் என்ன நினச்சாரோ அதுக்கு மாறான ஒரு முடிவை அவங்க எடுத்துட்டாங்க. ஆனால் அரசியலில் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அரசியலையும் எதிரியும் கிடையாது, நண்பனும் கிடையாது. நாளைக்கே வடிவேலும் பிரேமலதாவும் பக்கத்தில் ஒரு மேடையை ஷேர் பண்ணுற சூழ்நிலை வரும். அப்படி அடிச்சுக்கிட்ட ரெண்டு பேரும் ஒரே மேடையில் உட்கார்ற சூழ்நிலையெல்லாம் வரும். அதுதான் அரசியல்.